வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கத்தாரில் இஸ்ரேல் ஹமாஸ் தலைவர்கள் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பாக இப்போது அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்னவென்றால், கத்தாரில் இஸ்ரேல் ஹமாஸ் தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தப் போகிறது என்ற தகவல் இஸ்ரேலால் அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே சொல்லப்படவில்லை. அப்படியானால் சில மணி நேரத்திற்கு முன் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொலியில் கத்தாரில் இஸ்ரேல் ஹமாஸ் தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தப் போகிறது என்ற தகவல் அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே தெரியும் என்று குறிப்பிட்டிருந்தோமே, அது தவறா? அது தவறல்ல. இப்போது நாம் கூறுவதும் தவறல்ல. அமெரிக்காவுக்கு கத்தாரில் இஸ்ரேல் ஹமாஸ் தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்த போகிறது என்ற தகவல் முன்கூட்டியே தெரிய வந்தது. ஆனால் அதை சொன்னது இஸ்ரேல் அல்ல, மற்றும் ஒரு தரப்பு மூலம் அமெரிக்கா அதை தெரிந்து கொண்டது. ஆனால் இஸ்ரேலிய விமானங்கள் வானில் பறக்க தொடங்கிய பின்னரே அது அமெரிக்காவுக்கு தெரிய வந்தது. அதனால் செவ்வாய்க்கிழமை கத்தாரின் தோஹாவுக்குள் ஹமாஸ் தலைவர்களை தாக்க இஸ்ரேல் எடுத்த முடிவு குறித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சில ஆலோசகர்கள் கோபமாக உள்ளனர். குறிப்பாக கத்தார் இஸ்ரேலை எடை போடவோ அல்லது கத்தாரை எச்சரிக்கவோ முடியாததால் ட்ரம்பின் சில ஆலோசகர்கள் விரக்தி அடைந்துள்ளனர். குறிப்பாக கத்தார் தாக்குதலை எடை போடவோ அல்லது கத்தாரை எச்சரிக்கவோ முடியாததால் ட்ரம்பின் சில ஆலோசகர்கள் விரக்தி அடைந்துள்ளனர். தாக்குதல் தொடங்குவதற்கு சற்று முன்புதான் ட்ரம்புக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலை தெரிவித்தது இஸ்ரேல் அல்ல, ஆனால் அமெரிக்க கூட்டுப்படைகளின் தளபதி ஜெனரல் டான் கெயின் தான் ட்ரம்புக்கு தகவலை தெரிவித்தார் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறினார். செவ்வாய்க்கிழமை காலை மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவம் சுமார் 15 இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் கிழக்கு திசையில் வளைகுடாவை நோக்கி பறப்பதை கண்டது. இஸ்ரேலிய விமானங்கள் கிழக்கு திசையில் பறப்பது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் 15 விமானங்கள் ஒன்றாக பறந்தன. அவற்றில் வானில் வைத்து எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானங்களும் இருந்தன. உடனே அமெரிக்க ராணுவம் இது வளமையான பறத்தல் அல்ல, இது ஒரு சீரியஸ் ஆபரேஷன் என்பதை புரிந்து கொண்டது. அமெரிக்கா உடனடியாக இஸ்ரேலிடம் விளக்கம் கோரியது. மத்திய கிழக்கு விவகாரங்களை கவனிக்கும் அமெரிக்க கட்டளை தளம் சென்கோம் இஸ்ரேலிய பாதுகாப்பு தலைமையை தொடர்பு கொண்டு விசாரித்தது. அதற்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் ஏற்கனவே விமானங்கள் கத்தாரை நோக்கி ஏவுகணைகளுடன் வானில் பறந்து கொண்டிருக்கின்றன என்று தெரிவித்தனர். சென்கோம் இந்த தகவலை பென்டகோனுக்கு தெரிவித்தது. அங்கிருந்து அமெரிக்க கூட்டுப்படைகளின் தளபதி ஜெனரல் டான் கெயின் ட்ரம்புக்கு தகவலை தெரிவித்தார். அதே நேரத்தில் இஸ்ரேலிய விமானங்கள் கத்தாரை நெருங்கிவிட்டன என்பதை சென்கோம் அறிந்திருந்தது. இன்னமும் 5 நிமிடங்களில் அமெரிக்கா இஸ்ரேலை அழைத்து விமானங்களை திரும்புமாறு உத்தரவிடாவிட்டால் இஸ்ரேலிய விமானங்கள் குண்டுகளை ஹமாஸ் இலக்கின் மீது வீசிவிடும் என்ற சூழ்நிலை. ட்ரம்பால் அந்த குறுகிய காலத்திற்குள் முடிவெடுக்க முடியவில்லை. மற்றும் ஒரு அமெரிக்க அதிகாரியின் கூற்றுப்படி வெள்ளை மாளிகையின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபிடம் கத்தாருக்கு விஷயத்தை கூறுமாறு ட்ரம்ப் உடனடியாக கூறினார். விட்காஃப் கத்தார் அரசுடன் நீண்ட காலமாக உறவை கொண்டுள்ளார். இருப்பினும் விட்காஃப் கத்தாரை தொடர்பு கொள்ள முடிந்த நேரத்தில் அது மிகவும் தாமதமாகி விட்டது என்று ஒரு அமெரிக்க அதிகாரி கூறினார். விட்காஃப் கத்தாருக்கு தொலைபேசியில் விஷயத்தை தெரிவித்துக் கொண்டிருந்த போது கத்தாரில் இஸ்ரேலிய குண்டுகள் ஹமாஸ் தலைவர்கள் இருந்த இடத்தில் வெடித்துக் கொண்டிருந்தன. இது சில ட்ரம்பின் உயர்மட்ட அதிகாரிகளை கோபத்தில் ஆழ்த்தியது. கோபத்தை அதிகரிக்கும் விதத்தில் விட்காஃப் தாக்குதலுக்கு முதல் நாள் திங்கட்கிழமை நேதன்யாகுவின் உயர் ஆலோசகர்களில் ஒருவனான டான் டெர்மரை சந்தித்தார். திங்கட்கிழமை பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் உயர் ஆலோசகர் டான் டெர்மர் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள மயாமி நகரில் விட்காஃப் மற்றும் ட்ரம்பின் மருமகன் ஜெராட் குஷ்னரை சந்தித்தார். டெர்மர் கத்தாரை தாக்கும் திட்டங்கள் குறித்து அறிந்திருந்தாலும் அவர் எதுவும் கூறவில்லை என்று நேரடி தகவல் அறிந்த ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவித்தார். மொத்தத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவை மூச்சுரைக்கு ஓட வைத்து விட்டது. ட்ரம்ப் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை செய்தியாளர்களிடம் கூறிய போது முழு சூழ்நிலையிலும் நான் மகிழ்ச்சி அடையவில்லை. இது ஒரு நல்ல சூழ்நிலை அல்ல. ஆனால் நான் ஒன்று சொல்வேன், பணைய கைதிகள் திரும்ப பெற வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் அது நடந்த விதம் குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை என்று கூறினார். புதன்கிழமை முழு அறிக்கையை விரிவாக வெளியிடுவேன் என்றும் அவர் கூறினார். இதில் என்ன சொல்ல போகிறார் என்பது இன்று தெரிய வரும். ஹமாஸ் தலைவர்கள் பல ஆண்டுகளாக காசாவுக்கு வெளியே ஒரு தலைமையகமாக கத்தார் தலைநகரை பயன்படுத்தி வருகின்றனர். ஹமாஸ் அரசியல் பணியகத்தின் பல உறுப்பினர்களை கொண்ட குடியிருப்பு கட்டடங்களை இந்த தாக்குதல் குறிவைத்ததாக கத்தார் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஹமாஸ் அரசியல் பணியகத்தின் உறுப்பினர்கள் தங்க பல குடியிருப்பு கட்டடங்களை கத்தார் அரசு ஒதுக்கியுள்ளது. அவற்றில் ஹமாஸ் அரசியல் பணியகத்தின் சாதாரண பணியாளர்களுக்கு ஒரு கட்டிடம், இடைநிலை அதிகாரிகளுக்கு ஒரு கட்டிடம், உயர்மட்ட தலைவர்களுக்கு ஒரு கட்டிடம் என்று உள்ளது. உயர்மட்ட தலைவர்களுக்கான கட்டடத்தில் ஆடம்பர வசதிகளும் உள்ளன. அதுதான் இஸ்ரேலிய விதானங்களின் இலக்காக மாறியது. இது உயர்மட்ட தலைவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் காசாவின் பொதுமக்கள் அதீத வெப்பத்தில் கொதிக்கும் மணலில் கூடாரங்களில் வசிக்கின்றார்கள். அமெரிக்க வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கேரோலின் லீவிட் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் செய்தியாளர்களிடம் கூறிய போது ட்ரம்ப் உடனடியாக வரவிருக்கும் தாக்குதல் குறித்து கத்தார் அரசுக்கு தெரிவிக்க சிறப்பு தூதர் விட்காஃபுக்கு உத்தரவிட்டார் என்று விளக்கினார். ஆனால் கத்தார் பின்னர் வெளியிட்ட தமது அறிக்கையில் தாக்குதல் குறித்து முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை என்று கூறியது. தாக்குதல் குறித்து அவர்கள் அமெரிக்காவிடமிருந்து அறிந்த நேரத்தில் தோஹாவில் குண்டுகள் விழும் சத்தம் கேட்டதாக கத்தார் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
ட்ரம்ப் பின்னர் ட்ரூத் சோஷியலில் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையினை வெளியிட்டிருந்தார். அதில் கத்தார் அரசுடன் விர்காம் தொலைபேசியில் பேசியது துரதிருஷ்டவசமாக தாக்குதல். ட்ரம்ப் பின்னர் ட்ரூத் சோஷியலில் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையை வெளியிட்டார். அதில் கத்தார் அரசுடன் விர்காம் தொலைபேசியில் பேசியது துரதிருஷ்டவசமாக தாக்குதலின் நிறுத்தம் மிகவும் தாமதமானது என்று குறிப்பிட்டார். தாக்குதலை நடத்துவதற்கான முடிவு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவால் எடுக்கப்பட்டது. அது நான் எடுத்த முடிவு அல்ல என்பதையும் அவர் குறிப்பிட்டு ஒதுங்கிக் கொண்டார். இந்த அறிக்கை இஸ்ரேல் தனது பிராந்தியத்திற்கான இலக்குகளுக்கு எதிராக செயற்படுவதாக ஆழ்ந்த விரக்தியை வெளிப்படுத்தியது. அன்றைய நிகழ்வுகள் காசாவில் அமைதியை நிலைநாட்ட ட்ரம்ப் நடத்திய முயற்சிகளின் பலவீனமான தன்மையை காட்டின. அத்துடன் நேதன்யாகுடனான ட்ரம்பின் அடிக்கடி விரக்தியடைந்த உறவையும் வளைகுடாவில் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுடன் வலுவான உறவுகளை பேணுவதற்கான அவரது இயலாமையையும் காட்டின. செவ்வாய்க்கிழமை தாக்குதல்களுக்கு வெள்ளை மாளிகையின் பதில் நேதன்யாகுவின் முடிவில் இருந்து ட்ரம்பை விலக்கி வைப்பதற்கும் இஸ்ரேலுடன் வெளிப்படையான முறிவை தவிர்ப்பதற்கும் கவனமான அளவீடு செய்யப்பட்டது என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இருப்பினும் ட்ரம்ப் தனது சொந்த எல்லைகளுக்கு வெளியே இஸ்ரேலின் நடவடிக்கைகளால் ஆச்சரியப்படுவதும் எரிச்சல் அடைவதும் இது முதல் தடவை அல்ல. ஜூலை மாதம் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்திய போது அவர் இதேபோல் அதிர்ச்சி அடைந்தார். கோடையின் தொடக்கத்தில் காசாவுக்குள் ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தை இஸ்ரேல் தாக்கிய போதும் அவர் நேதன்யாகு மீது விரக்தியை வெளிப்படுத்தினார். கத்தாரில் தாக்குதல்கள் வெள்ளை மாளிகைக்குள் காட்டிக் கொடுக்கப்பட்ட உணர்வுக்கு மட்டுமே பங்களித்தன. மே மாதம் ட்ரம்ப் கத்தாருக்கு பயணம் செய்து அல்துதைத் விமான தளத்திற்கு சென்று இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கியமான ராணுவ உறவுகளை சுட்டிக்காட்டி பேசிய போது ட்ரம்ப் கத்தாருக்கு பயணம் செய்த முதல் அமெரிக்க ஜனாதிபதியானார். கத்தார் கூட ட்ரம்பை வளர்க்க உழைத்துள்ளது. அமெரிக்காவுக்கு ஏர்போர்ஸ் ஒன்னாக பயன்படுத்த ஒரு சொகுசு போயிங் 747 ஜெட் விமானத்தை பரிசாக வழங்கியது உட்பட இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF கத்தார் தாக்குதல் பற்றி வெளியிட்ட அறிக்கை தாக்குதல்கள் எவ்வாறு நடத்தப்பட்டன என்பது பற்றிய எந்த விவரங்களையும் வழங்கவில்லை. இஸ்ரேலிய விமானப்படையின் தனி அறிக்கை விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியது. ஆனால் கூடுதல் விவரம் எதுவும் வழங்கப்படவில்லை. எனவே இஸ்ரேல் எவ்வாறு இலக்கை துல்லியமாக தாக்கியது என்பது ஒரு மர்மமாகவே உள்ளது. கத்தார் பாரசீக வளைகுடாவில் அமைந்திருப்பதால் அது மிக நீண்ட தூர போர் நடவடிக்கையாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி ஒரு நடவடிக்கை கண்டுபிடிக்கப்படாமல் வைத்திருப்பது சவாலானது. அதாவது அவ்வளவு தொலைவுக்கு விமானங்கள் பறந்தபோது அது கண்டுபிடிக்கப்படாமல் அல்லது இடைமறிக்கப்படாமல் பறப்பது கடினம். அந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது என்பது குறித்து சில தகவல்கள் எம்மிடம் உள்ளன. அவற்றை உறுதிப்படுத்தும் முயற்சியில் நாம் உள்ளோம். உறுதிப்படுத்த முடிந்தால் நாளை பரபரப்பு மீடியாவில் பதிவேற்றம் செய்வோம். இஸ்ரேலிய தாக்குதல் வெள்ளை மாளிகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மற்றும் ட்ரம்பின் சில உயர் ஆலோசகர்களை கோபப்படுத்தியதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. அது என்னவென்றால் ஜனாதிபதி ட்ரம்பின் காசாவில் அமைதிக்கான புதிய திட்டத்திற்கு ஹமாஸ் பதில் கொடுக்கும் வரை அமெரிக்கா காத்திருந்த போது கத்தாரில் இஸ்ரேல் தாக்கியது. உண்மையில் ஹமாஸ் தலைவர்கள் அமெரிக்காவின் அந்த திட்டத்தை பற்றி விவாதிக்க கூடினர். வார இறுதிக்குள் ஹமாஸின் பதிலை பெறும் என்று வெள்ளை மாளிகை எதிர்பார்த்தது. ஆனால் பதில் கொடுக்க வேண்டிய ஹமாஸ் தலைவர்கள் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்த இடத்தில் தான் இஸ்ரேலிய விமானங்கள் குண்டு வீசின. இந்த தாக்குதலுடன் அக்டோபர் 7, 2023 இஸ்ரேல் குண்டுவீச்சு நடத்தி 7வது நாடாக கத்தார் மாறியது. செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் நேதன்யாகுவை தொலைபேசியில் அழைத்து தாக்குதல் குறித்து கவலை தெரிவித்ததோடு பிராந்தியத்தில் அமைதியை நோக்கி நகர வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியதாக வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கேரோலின் லீவிட் கூறினார். நேதன்யாகு அவரும் அமைதியை விரும்புவதாகவும் இந்த தாக்குதல்கள் அதை அடைய உதவும் என்று தான் கருதுவதாகவும் பதிலளித்ததாக அவர் மேலும் கூறினார். ட்ரம்ப் கத்தார் அமீர் மற்றும் பிரதமரை தொலைபேசியில் அழைத்து எதிர்காலத்தில் கத்தார் மண்ணில் இதுபோன்ற தாக்குதல் நடக்காமல் பார்த்துக் கொள்வதாக உறுதியளித்ததாக லீவிட் கூறினார். இங்கு முக்கிய விஷயம் கத்தார் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடாகும். மேலும் ட்ரம்ப் மீண்டும் பதவிக்கு வந்ததிலிருந்து காசாவில் போர் உட்பட முக்கிய பிரச்சனைகளில் அமெரிக்காவுடனான ஒத்துழைப்பை கணிசமாக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியான கத்தார் மீது ஒருதலை பட்சமாக குண்டுவீச்சு நடத்துவது இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவின் இலக்குகளை முன்னேற்றாது என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். இருப்பினும் காசாவில் வசிப்பவர்களின் துயரத்திலிருந்து லாபம் ஈட்டி ஹமாஸை ஒழிப்பது ஒரு தகுதியான குறிக்கோள் என்று லீவிட் செவ்வாய்க்கிழமை செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். ட்ரம்ப் கத்தாரை ஒரு வலுவான கூட்டாளியாக பார்க்கிறார் என்றும் தோஹாவில் தாக்குதல் நடந்ததில் மிகவும் மோசமாக உணர்கிறார் என்றும் அவர் தெரிவித்தார். காசாவில் உள்ள அனைத்து பணிய கைதிகளையும் இறந்தவர்களின் உடல்களையும் விடுவித்து இந்த போர் இப்போதே முடிவுக்கு வர வேண்டும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் விரும்புகிறார் என்று லீவிட் கூறினார். அதே நேரத்தில் இஸ்ரேலின் சொந்த தாக்குதல் திட்டங்களுக்குள் ட்ரம்பால் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை என்பதையே கத்தாருக்குள் இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் காட்டுகின்றது.